ரொம்ப காமனாக கேட்குற கேள்விகள் என்னென்னா என்கிட்ட, காதில் இருக்கிற குரும்பி அதாவது வேக்ஸ் எப்படி சார் எடுக்கிறது, அது எதனால் ஃபார்ம் ஆகுது, அது இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதற்கான விடைகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். ஸோ காதில் வேக்ஸ் ஃபார்ம் ஆகிறது வந்து எல்லாருக்குமே நார்மலுங்க. இது எதனாலனா காதில் இருக்கிற சில சுரபிகள் காதில் வேக்ஸாக ஃபார்ம் ஆகி அது வந்து காதில் பாக்டீரியா அதாவது கிருமிகள் வளராமல் இருக்க உதவுதுங்க. காதில் ஃபார்ம் ஆகி யூஸ்வலாக அது காதில் ட்ராவல் பண்ணி வெளியில் வந்துடும், நம்ம பேசும்போதோ சாப்பிடும் போதோ மெல்லும் போதும். காதில் அதுக்கு பேர் வந்து எபித்திலைசேஷன் ரேட்டுன்னு சொல்லுவோம். ஸோ யூஸ்வலாக அது வந்து ஆட்டோ கிளென்சிங் மெக்கானிசம் இருக்கும், அதாவது உள்ள வேக்ஸ் ஃபார்ம் ஆகிறது வெளியில் தானாக வந்துடும். சில பேருக்கு காதில் வேக்ஸ் அக்யூமுலேட் ஆகும்போது காது கேட்கறது கம்மியாகவோ இல்லை காதில் அடைப்போ இல்லை காது கொயின்னு சத்தமோ கேட்குங்க. இது இருக்கிறனால அவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணும். ஸோ வேக்ஸ் இருந்தாவே எடுக்கணும்னு இல்லை. இதனால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னா காதில் இருக்கிற வேக்ஸை எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் பண்ணுற தப்பு காதில் பட்ஸு போடுறதோ காதில் தண்ணி போட்டு எடுக்கிறதோ அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஒரு இஎன்டி சர்ஜனை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை பாருங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் வேணும்னா ஸ்கோப் இஎன்டியை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.